السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والقرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரமலானினுடைய ஒவ்வொரு 10 நாட்களிலும் குர்ஆனோடு தொடர்புடைய தலைப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் ரமலானினுடைய இறுதி 10 நாட்களில் குர்ஆனினுடைய சில முக்கியமான சூறாக்களினுடைய தஃப்சீர், அதனுடைய விளக்க உரையை பார்ப்போம் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தஃப்சீர்னு சொல்ல முடியாது, ஏன்னா தஃப்சீருக்கான நேரம் போதிய நேரமா இருக்காது. குர்ஆனினுடைய விளக்கத்தை சொல்லணும்னா நம்மளால சொல்லி முடிக்க முடியாதுங்கிறது தான் அல்லாஹ்வினுடைய வார்த்தையும் கூட. கடலை எல்லாம் மையாக்கி மரங்களை எல்லாம் பேனாவாக மாற்றி எழுதினாலும் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கு விளக்கத்தை எழுதி முடிச்சிட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டினான். அதுவும் சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தளவு அதனுடைய சிறப்புகளை சொல்றதுக்கே பல மணி நேரங்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது. இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிறப்புகளை சொன்னாங்க, நிறைய பெயர்களையே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சொன்னாங்க. ஹம்து சூராங்கிறதும், சூரத்துல் சிஃபாங்கிறதும், உம்முல் குர்ஆன்ங்கிறதும், உம்முல் கிதாபுங்கிறதும், திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனங்கள்ங்கிறதும், இப்படி நிறைய பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு முஃபஸ்ஸிரின் சொல்லும் பொழுது இப்படி சொல்றாங்க: உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன் சொல்லி ஏன் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு சொல்லப்படுதுன்னா, ஒட்டுமொத்த குர்ஆனினுடைய உள்ளடக்கத்தையும் அல்லாஹ் இந்த 7 வசனங்கள்ல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த உள்ளடக்கம் என்னவோ, குர்ஆனின் மூலமா அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு எதையெல்லாம் சொல்லணும்னு நாடுறானோ அத்தனை தகவல்களையுமே உள்ளடக்கியதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. அதனாலதான் அதுக்கு பேரு உம்முல் குர்ஆன், குர்ஆனினுடைய தாய்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டாங்க. இதுல அல்லாஹ் இறைவனை பற்றின தகவல்கள் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால வச்சிருக்கான். மறுமை பற்றிய தகவல்களை அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால வச்சிருக்கான். அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாதுங்கிற தகவல்களை அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால சொல்றான். ஒரு மனிதன் இறைவனோட தொடர்பை எப்படி வைக்கணுங்கிறத அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால சொல்றான். ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய வெற்றி என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால சொல்றான். ஒரு மனிதன் வழிதவறி போயிடக்கூடாதுங்கிறத அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால சொல்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்துல நேர்வழிதான் முக்கியம் அப்படிங்கிறத அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால சொல்றான். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தகவல்களையும் உள்ளடக்கியதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. அதனாலதான் சூரத்துல் ஃபாத்திஹாக்கு உம்முல் குர்ஆன், குர்ஆனினுடைய தாய்ங்கிற பெயர்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றத பாருங்க. அப்படி எல்லா தகவல்களையுமே உள்ளடக்கிய 7 வசனங்கள் தான் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது.
எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த வசனங்களை சிறப்பு வாய்ந்ததா வச்சிருக்கான. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வரும் பொழுது ஒரு சத்தம் கேட்குது. அப்படி சத்தம் கேட்ட உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை உயர்ந்து அல்லாஹ்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இதுவரைக்கும் திறக்கப்படாத ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பூமிக்கு வராத ஒரு வானவர் வந்திருக்கிறார். சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த வானவர் உங்களுக்கு 2 மிகப்பெரிய பொக்கிஷங்களை, 2 மிகப்பெரிய அருளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, மற்றொன்று சூரா பக்ராவினுடைய இறுதி வசனங்கள் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொன்னதை பார்க்கணும். அந்த வானவர் வரும்போதே எப்படி சொல்றாருன்னா, இதுவரைக்கும் எந்த நபிமாருக்குமே கொடுக்கப்படாத அருள், கொடுக்கப்படாத ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஓதி காட்டினதை பார்க்கிறோம். இப்ப அந்த அளவுக்கு அருள் வளம் பொருந்தியதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த சூறாவை பொறுத்தளவு அல்லாஹ் மனிதனுக்கும் அவனுக்குமான ஒரு தொடர்பாவே அல்லாஹ் இந்த சூறாவை ஆக்கி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. அல்லாஹ் இந்த சூறாவை 2 பாகங்களா பிரிச்சிருக்கான். ஒன்று தனக்கானதாகவும் மற்றொன்று தன்னுடைய அடியானுக்கானதாகவும் அல்லாஹ் இந்த சூறாவை பிரிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தப்சீர் இமாம்கள் சுட்டி காட்டுறத பார்க்கலாம். இப்ப அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால 2 பகுதிகள் ஆக்கியிருக்கான். முதல் 3 வசனங்கள் அது அல்லாஹ்விற்குரியது, இரண்டாவது 3 வசனங்கள் அது அடியானுக்குரியது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அப்ப 6 வசனம் தானே ஆகுது? முதல் 3 வசனம் அல்லாஹ்விற்குரியது, இரண்டாவது 3 வசனம் அடியானுக்குரியதுன்னா 6 வசனங்கள் தானே ஆகுதுன்னு கேட்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் ஒரு வசனம் அப்படின்னு சுட்டி காட்டினாங்க. இப்ப 7 வசனங்களை அல்லாஹ் திரும்ப 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 ஓதக்கூடிய வசனங்களை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். ஒரு நாளைக்கு நம்ம பரலான தொழுகைகள்ல மட்டுமே 17 முறை ஓதுறோம். அது இல்லாம நாம ஏதாவது சுன்னத்துகளை நம்ம தொழுதோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் சராசரியா நபீகள் எதுவும் இல்லாம பரலான தொழுகையிலையும் சுன்னத்தான தொழுகையில மட்டும் நம்ம கிட்டத்தட்ட 27 முறை ஃபாத்திஹா சூறாவை ஓதுறோம். அதனாலதான் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனங்கள்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறதை பார்க்கணும். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, லா ஸலாத இல்லா ஃபாத்திஹா சூரா, ஃபாத்திஹா சூரா இல்லாம தொழுகையே இல்லைன்னா, ஃபாத்திஹா சூரா ஓதலையா உங்களுக்கு தொழுகையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் சூரா ஃபாத்திஹாங்கிறத பார்க்கணும். இப்ப இதனுடைய சிறப்புகளை சொல்லணும்னாலே நம்ம நிறைய பட்டியல் போடலாம். ஒரே ஒரு ஹதீஸ மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, 2 பகுதியெல்லாம் அல்லாஹ் பிரிச்சிருக்கான். அது முதல் 3 வசனம் அல்லாஹ்விற்குரியது, இரண்டாவது 3 வசனம் அடியானுக்குரியதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை மட்டும் சொல்லி நான் இந்த வகுப்பை முடிச்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னதுமே அல்லாஹ் பதில் சொல்றாங்க. வேற எந்த வசனங்களுக்கும் அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தளவு அடியான் அல்லாஹ்வோடு உரையாடுறதுதான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சொல்லும் பொழுது அப்படித்தான் சொன்னாங்க, மிஹ்ராஜுல் முஃமினீன், ஒவ்வொரு மூமினுக்கும் மிஹ்ராஜ் இருக்கு, அல்லாஹ்வோடு உரையாடுதல் இருக்கு. அது எதுலனா தொழுகையில இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் ஃபாத்திஹா சூறாவை நம்ம பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலளிக்கிறாங்கிறதும் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றானா, என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய முறைப்படி புகழ்ந்துட்டான். நம்ம தக்பீரை கேட்டிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா 7 வானத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு பதிலளிக்கிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய முறைப்படி புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம்
அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அல்லாஹ் பதில் சொல்றானா, என்னுடைய அடியான் என்னை துதிக்க வேண்டிய முறைப்படி துதிக்க. மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றானா, என்னை பெருமைப்படுத்த வேண்டிய இடத்துல என்னுடைய அடியான் பெருமைப்படுத்த. இப்ப நம்ம ஒவ்வொரு வசனங்கள் ஓடக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் நமக்கு பதிலளிக்கிறான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றானா, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் முடியும். என்னுடைய அடியான் என்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறான், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்னுடைய அடியான் என்கிட்ட சொல்றான். இந்த வார்த்தை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ளது. என்னுடைய அடியான் என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் பதில் சொல்றான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் எனக்கு நேரான வழிய குடுன்னு கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றானா, என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அதை நான் என்னுடைய அடியானுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி. அந்த சிராத்து, அந்த நேரான பாதை எப்படி இருக்கணும்னா, உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய, நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவர்களுடைய நேரான பாதையை எனக்கு காட்டு. கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், அது உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழி இல்லை. வலத்தால்லீன், நெறி தவறியவர்களுடைய வழியும் இல்லை. நீ காட்டக்கூடிய நேரான பாதை எப்படி இருக்கணும்னா, யாரெல்லாம் ஹக்க தெரிஞ்சு உன்னுடைய கோபத்திற்கு ஆளானாங்களோ, உன்னுடைய வார்த்தைகளுக்கு மாறு செய்து யாரெல்லாம் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானாங்களோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுகிறார். யாரெல்லாம் உன்னுடைய வழியை புறக்கணிச்சு வழி தவறி போனாங்களோ அவர்களுடைய வழியும் எங்களுக்கு காட்டுகிறாத அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்னுடைய அடியான் கேட்டதை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது அல்லாஹ்வோடு நாம பேசக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினாங்க. இந்த ஒவ்வொரு வசனங்களுக்குள்ளும் அல்லாஹ் பல அர்த்தங்களை பொதிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சுட்டிக்காட்டினான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் மட்டுமே பல பக்கங்களை விளக்கமா எழுதியிருக்காங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல வரக்கூடிய ரஹ்மானுக்கும் ரஹீம்ங்கிற வார்த்தைக்கு மட்டுமே பல நூறு பக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கமா எழுதியிருக்காங்க. ரஹ்மான்னா அல்லாஹ் இங்க ஒட்டுமொத்தமா எல்லா மனிதர்களுக்கும் அருள் செய்யக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். ரஹீம்னா அல்லாஹ் முஃமின்களுக்கு மட்டுமே நாளைக்கு மறுமையில கருணை காட்டக்கூடியவன். இப்ப இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கருணை காட்டக்கூடிய ரஹ்மான் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அவனை நிராகரிச்சவங்களுக்கு கருணை காட்ட மாட்டான். யார் அவனை ஏற்று இந்த உலகத்துல அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்களோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கருணை காட்டுவான். அதுதான் ரஹீம்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழுக்கும் சொந்தக்கார ரப்பு தான் நம்ம சொல்றோம். அதனால அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய முறைப்படி புகழ்ந்துட்டான். இந்த உலகத்துல புகழுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் எல்லா புகழுக்கும் சொந்தக்கார். எல்லாத்தையும் படைத்து அதை ஒழுங்கமைத்து அதை சரிவர பராமரிச்சுட்டு இருக்கக்கூடிய ரப்புக்கு தான் எல்லா புகழுமே. அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன்னு சொல்லு. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. அல்லாஹ்வினுடைய
தீர்ப்பு தான் இந்த உலகத்துல நாளை மறுமையில நியாயமான தீர்ப்புனா அது ரப்ப தவிர வேற யாராலும் நியாய தீர்ப்பு வழங்க முடியாது. சமீபத்துல ஒரு கட்டுரை படிச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. அமெரிக்கால வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, ஒரு பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படுது. அதுல 24 குழந்தைகள் மரணிக்கிறாங்க. இப்ப இந்த வழக்குக்கு தீர்ப்பு எழுதுறாங்க. அதுல சதி திட்டம் தீட்டினதுக்கு, இந்த வெடிமருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 50 வருஷம். ஒரு குழந்தையினுடைய இறப்புக்கு 10 வருஷம். அப்படி 24 குழந்தைகளுடைய இறப்புக்கு 240 வருஷம். சதித்திட்டம் தீட்டி இதெல்லாம் பண்ணினாங்களே, அதுக்கு ஒரு 50 வருஷம். இப்படி ஒவ்வொன்னா அவன் ஆயுதங்களை கலெக்ட் பண்ணதுக்கு, அதே போல இந்த கூட்டு சதி செஞ்சதுக்கு, இப்படி ஒவ்வொன்னா கலெக்ட் பண்ண ஒவ்வொரு குற்ற செயலுக்கா தண்டனைகளை நிர்ணயிச்சு அவனுக்கு வழங்கப்பட்ட தண்டனையினுடைய ஆயுள் எத்தனை ஆண்டுனா 1200 வருஷம் அவனுக்கு தண்டனை தீர்ப்பு எழுதுறாங்க. அந்த குற்ற செயலுக்கு இந்த உலகத்துல நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்னா அவன் 1200 வருஷம் சிறையில இருக்கணும். இருக்க முடியுமா? இந்த உலகத்துல யாராலும் என்ன செய்ய முடியாது, நியாய தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அது ரப்புக்கு மட்டுமே சொந்தம். அவர்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. அங்க ஒவ்வொரு குழந்தை இறந்ததனுடைய வேதனையும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுப்பான். ஒவ்வொரு முறை அவனுக்கு கொடுத்து 24 குழந்தைகளுடைய உயிர் போகக்கூடிய வேதனை எப்படி இருக்குங்கிறத அவனால் அல்லாஹ்வினால அவனுக்கு உணர்த்தி காட்ட முடியும். அப்படி ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடியவன் தான் ரப்பு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டார். அதே போல அல்லாஹ் அடுத்து சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவியும் தேடுகிறோம். இந்த உலகத்துல வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரு மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். வேற யாரும் இந்த உலகத்துல சிறை வணக்கம் செலுத்துறதுக்கு, நம்முடைய தலையை கொண்டு போய் சாக்கிறதுக்கு தகுதியானவன் சொன்னா இந்த உலகத்துல ரப்பு மட்டும்தான். அதனாலதான் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவியும் தேடுகிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு இமாம் இப்படியே சுட்டி காட்டுறாங்க, அல்லாஹ்வினுடைய உதவி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், அவன் வெற்றியாளன் தான். அவனுடைய எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ரப்பினுடைய உதவி மட்டும் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா, அல்லாஹ் உதவியாளனா நமக்கு வந்துட்டானா, அவனுடைய வாழ்நாள்ல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இலகுவா கடந்து போயிட முடியுங்கிறான். அவனுக்கு இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே வேண்டாம், ரப்பினுடைய உதவி மட்டும் போதும். அல்லாஹ்வினுடைய உதவி மட்டும் போதும். இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு அவனுடைய எல்லா காரியங்களும் நிறைவேறிடும். அந்த ரப்பிட்ட அல்லாஹ் கேட்க சொல்றான், உன்னையே வணங்கின, உன்னுடைய உதவி தேடுங்க. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட உதவி தேட சொன்னாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய செருப்பினுடைய வார் அங்கு போச்சுன்னா ரப்பிட்ட உதவி கேளுங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய செருப்பினுடைய வாறு அங்கு போச்சுன்னா நீங்க யார்கிட்ட உதவி தேடணும்? உங்களுடைய ரப்பிட்ட உதவி தேடணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய செருப்பு அங்கு போச்சுன்னா முதல்ல நம்முடைய சிந்தனைக்கு என்ன வரும்? தைக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா செப்பல் கடை எங்க இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் சிந்தனைக்கு வரும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ரப்பிட்ட உதவி தேடணும். இப்படி சின்ன சின்ன அற்பமா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட நீங்க அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாம நம்மளால எந்த ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் நம்முடைய கண்ணை கூட செமிட்ட முடியாது. நம்முடைய கண்ணை ஒரு நாளைக்கு பல 1000 முறை கண்ணை சிமிட்டுறமே. அல்லாஹ்வினுடைய உதவி இல்லைன்னா நம்மளால கண்ணை கூட என்ன செய்ய முடியாது, சிமிட்ட முடியாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா காரியங்களுக்கும் நீங்க அற்பமா நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட ரப்பிட்ட நீங்க உதவி தேடுங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் இங்க சுட்டி காட்டுறாங்க. உன்னையே வணங்குறோம், உங்ககிட்டயே உதவி தேடும். இதெல்லாம் எதுக்கு? அல்லாஹ்வை புகழ்ந்தது, அவனை பெருமைப்படுத்தினது, அவனை துதிச்சது, நான் உன்னையே வணங்குறேன், உங்ககிட்டயே உதவி தேடுறேன்னு சொன்னது, இதெல்லாம் எதுக்கு? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நீ நேரான வழியை காட்டணுங்கிறதுக்காக. ஹிதாயத்தை பத்தி சொல்லணும்னா அது ஒரு 3-4 மணி நேரம் சொல்லலாம். இவ்வளவு இருக்கு. ஹிதாயத்துங்கிறது நபிமார்களினுடைய மனைவிக்கு கிடைக்கல. ஒரு சில நபிமாரினுடைய மனைவிக்கு ஹிதாயத்து கிடைக்கல. ஒரு சில நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு ஹிதாயத்து கிடைக்கல. ஹிதாயத்து ரப்பினுடைய அவ்வளவு பெரிய வெகுமதி. நபிமார்களுடைய மனைவிக்கும் நபிமார்களுடைய பிள்ளைகளுக்குமே கிடைக்காத ஹிதாயத். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுக்காக கேட்டாங்களே, என்னுடைய காதுலையாவது களிமா சொல்லிருங்க. நான் அல்லாஹ் வசனத்தையே இறக்கான், நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து. அவ்வளவு அவங்க உதவி செஞ்சார் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு, இஸ்லாமிய பணிகளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்துல செஞ்ச அத்தனை வேலைகளுக்கு உறுதுணையா நின்றவர் அபூ தாலிப். ஆனா அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான அவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தம். அவ்வளவு பெரிய அல்லாஹ்வினுடைய பொக்கிஷம் ஹிதாயத்துங்க. அதனாலதான் அல்லாஹ் எனக்கு நீ ஹிதாயத்தை தான் கேளுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே போல வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய சூழ்நிலையும் அல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. கைரில் மகதூபி அலைஹிம் வலல்லாலின்னு சொல்றதுல சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, கைரில் மகதூபி அலைஹிம், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் யாருன்னு சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களை சொல்றாங்க. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் அதுல அதீதமா முங்கி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சாங்க. அதனால அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளானாங்க. வழிகேட்டுல போனவங்க யூதர்களை பத்தி, யூதர்கள் கோபத்துக்கு ஆளானவர்கள், கிறிஸ்தவர்கள் வழிகேட்டவர்கள்ங்கிறாங்க. அது போன்ற அவங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பியிருக்கான். அவங்கள போல என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம ஆயிடக்கூடாது. அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அந்த கூட்டத்துல யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கிருன்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றியையும் உள்ளடக்கியதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய நேரத்துல அதனுடைய பொருளை உணர்ந்து நாம அல்லாஹ்ட்ட உரையாடுற அந்த எண்ணத்தோட நம்ம நின்று நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய 3/4 பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்து தருவான். ஏன் 99% பிரச்சனைகளுக்கும் தீர்வா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் என்ன நினைச்சிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலமா என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கணும்னு நாடுனாங்களோ அத்தனை பலன்களையும் பெறக்கூடிய நல்ல முஃமின்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஆக்கி வைக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முழு பலனையும் ஒவ்வொரு நேர தொழுகையில நம்ம கேட்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் நமக்கு தரணும் துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.